அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் இயேசுவின் வார்த்தைகள் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த புதிய வாரத்தை நீங்கள் பயத்தோடும் கவலையோடும் தொடங்காமல் விசுவாசத்தோடு தொடங்க தேவன் உங்களுக்காக கொடுத்த ஒரு சிறப்பான செய்தியை பார்க்கப் போகிறோம். இயேசுவின் வார்த்தை என்ன சொல்கிறது என்று பார்ப்போமா? மத்தேயு 6:30 நம் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன் காரியங்களை குறித்து கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். எவ்வளவு ஆழமான வார்த்தை! தேவ பிள்ளைகளே, உங்கள் மனம் முழுவதும் கவலைகளால் நிறைந்திருக்கலாம். நாளை என்ன நடக்கும்? வேலையில் பிரச்சனை வருமா? குடும்பத்தில் சமாதானம் திரும்புமா என்று யோசித்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இயேசுவின் வார்த்தை மிகத் தெளிவாகச் சொல்கிறது, இன்றைய நாளுக்காக மட்டும் வாழுங்கள். நாளைய பாரத்தை இன்று சுமக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏனெனில் உங்களுக்காக கவலைப்பட ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் தேவைகளை அறிந்தவராகவே இயேசு இந்த வார்த்தையை சொன்னார். நீங்கள் தேவனை உண்மையாய் நேசித்து அவருடைய ராஜ்யத்தை முதன்மையாகத் தேடினால் உங்கள் தேவை அனைத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார் என்று உறுதியளித்துள்ளார். இந்த நிமிடம் முதல் உங்கள் எல்லா பயத்தையும் கவலையையும் இயேசுவின் பாதத்தில் வைத்து விடுங்கள். நீங்கள் கடந்து போகும் பாதையில் அவர் உங்களோடு வந்து உங்களுக்கு சமாதானத்தையும் தைரியத்தையும் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையின் எல்லா எதிர்கால பொறுப்பையும் அவரிடம் முழுவதுமாக ஒப்படைத்து விடுங்கள். நாம் ஒரு மனதோடு ஜெபிப்போம். அன்பு பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் தங்கள் கவலைகளை உம்மிடம் ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். இந்த வாரம் முழுவதும் அவர்கள் பயமில்லாமல் விசுவாசத்தோடு வாழும் ஆசீர்வாதத்தை தாருங்கள். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு வெற்றி கிடைப்பதாக. ஆமென். இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. இந்த செய்தியை கவலைப்படும் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். God bless you.